Hello friends, welcome to Gokul Tech. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை பொங்கல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நம்ம வீடியோ SQL part 5 இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எப்படி அமெண்ட் பண்ண போறோம். அதாவது நான் ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சிருக்கேன். அதை நான் எப்படி எடிட் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. நான் அதுல உங்களுக்கு ஒரு மெத்தட் காட்ட போறேன். மேலும் இதுல டேட்டாவை நம்ம எப்படி இன்சர்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் SQL சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி இன்சர்ட் சிங்கிள் ரோ எப்படி இன்ஸ்டால் பண்றது, மல்டிபிள் ரோ எப்படி இன்ஸ்டால் பண்றது வரைக்கும் முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்ல பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துக்கிறேன். மறக்காம பார்த்துட்டு வாங்க. மேலும் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ SQL சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் Gokul Tech டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T20 ஸ்குவாட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்குவாடோட இதை யூஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு இங்க எல்லாத்தோட டீடைல்ஸ் இங்க வந்துருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பிளேயர்ஸோட லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா, தோனி அப்படின்னு நம்ம தலை தோனியோட நேம் இருக்குல்ல, இங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத நான் இங்க ஆட் பண்ணணும். நான் இதை மறந்துட்டேன். ஸோ இதை நான் எப்படி ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நியூ query கொடுத்துங்க. நான் எதுக்காக அதை அங்க போட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது பார்க்கறதுக்காக தான் அந்த query அங்க நான் வச்சிருந்தேன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க மூவ் பண்ணிட்டு இங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேபிளை எடிட் பண்ணணும். அதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ அதுக்கு நான் என்னென்ன முக்கியமா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அதை லொக்கேட் பண்ணணும். அதாவது நான் என்னென்ன பண்ணணும், முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் SQL நான் என்ன எந்த இடத்த செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா கொடுக்கணும். செலக்ட் பண்றது பிளஸ் அதை எங்க இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன், அதை என்னவா மாத்தணும், வாட் டு பி சேஞ்ச்டு. ஸோ இந்த மூணு தான் நம்ம ப்ரையாரிட்டியா நம்ம இதுல இது பண்ண போறோம். ஸோ இதை நாம எப்படி அந்த queryல கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட queryல நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ அப்டேட் எதை அப்டேட் பண்ண போறேன், T20 ஸ்குவாட். இந்த T20 ஸ்குவாட்ல நான் அப்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே, என்னவா மாத்த போறேன், செட். எனக்கு அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா டைப்ல தோனின்னு இருக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர்னு வரணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, டைப் ஈக்குவல் டு RHB ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அப்டேட் கமெண்ட் query யூஸ் பண்ணி T20 ஸ்குவாட்ங்கிற டேபிள்ல எந்த இடத்துல, அதாவது டைப்ங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்னா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார் விக்கெட் கீப்பர் அப்படிங்கறத நான் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணிடுறேன். ஓகே, இது பண்ணியாச்சு. ஆனா கேர்ஃபுல்லா நம்ம அடுத்து என்ன கொடுக்கணும்னா, பேர் எங்க அப்படின்னா ஜெர்சி நம்பர் 7 இருக்கிற இடத்துல, ஜெர்சி நம்பர் equal to 7. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன் ரோ அஃபெக்டட். ஸோ இது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிள்ல இருக்கிற டேட்டா அப்டேட் பண்ண போறோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம மல்டிபிள் ரோஸ் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து Gokul Tech உடன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.